பொழுதே விடிஞ்சிருச்சு, இன்னும் மாப்பிள்ளைய காணோம். எங்க போனானே தெரியல, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். சீக்கிரமா வந்து தொலை மாப்பிள்ள. என்னென்ன சஞ்சீவை இன்னும் காணோம். நானும் நிறைய வாட்டி சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். சஞ்சீவுக்கு ஃபோன் போகுதே தவிர ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான். ஒன்னும் இல்ல தங்கச்சி, மாப்பிள்ள ஆபீஸ்ல எங்கேயாவது போனை மறந்து வச்சிருப்பான். இல்லன்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்குன்னு. சஞ்சீவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு தப்பா தோணுதுன்னு எனக்கு. அப்படியெல்லாம் பேசாத தங்கச்சி, மாப்பிள்ளைக்கெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது. மாப்பிள்ள ஆபீஸ்ல தான் இருப்பான். சஞ்சீவ் ஆபீஸ்ல இருந்தா கூட வரத்துக்கு லேட் ஆகும்னு ஒரு ஃபோன் பண்ணிருப்பான் என்ன. ஆனா இது வரைக்கும் சஞ்சீவ் ஃபோனே பண்ணலையே என்ன. அதான் சொன்னல தங்கச்சி, மாப்பிள்ள போன் எங்கேயாவது மறந்து வச்சிருக்கலாம், போனை ஏதாவது சைலண்ட்ல போட்டிருக்கலாம். அவன் வந்துருவாமா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இல்லன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு. தங்கச்சி, மாப்பிள்ள இந்த மாதிரி நிறைய வாட்டி வெளியே போயிட்டு போன் பண்ணாம இருந்திருக்கான். மாப்பிள்ள வேலை டென்ஷன்ல போன் பண்ண மறந்துருக்கலாம், இல்ல டயர்டா இருக்குன்னு ஆபீஸ்லயே படுத்து தூங்கி இருப்பான். மாப்பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது, நீ ஒன்னும் கவலைப்படாத. அபி, தங்கச்சி, நீ மாப்பிள்ளைய நினைச்சு பயந்த விஷயத்தெல்லாம் அக்கா கிட்ட சொல்லாத. அக்கா இன்னும் பயப்படும், புரிஞ்சுதா? அபி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சாமிக்கு பூஜை பண்ணணும். பூஜை ரூம கொஞ்சம் ரெடி பண்ணிடுறியா? சரிங்க அத்தை. சஞ்சீவ் எந்திரிச்சிட்டானா அபி? கொஞ்சம் கூப்பிட அவன. கூப்பிடுமா. அக்கா, மாப்பிள்ளைய நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ இரு. அபி, சஞ்சீவ் வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையா? சொல்லு அபி. அத்தை, சஞ்சீவ் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அத்தை. சஞ்சீவ் நைட்டு முழுக்க வீட்டுக்கு வரவே இல்லையா? நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணி பார்த்த அத்தை, ரிங் போகுது. ஆனா சஞ்சீவ் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். போன் எடுக்கலையா? என்ன சொல்ற நீ? டே காலி, உன் போன்ல அவன் நம்பர் போட்டு கொடு. அக்கா, இதுல பேலன்ஸ் கம்மியா இருக்கு. போன் பண்ணி கொடு. இதோ பண்றேன்க்கா. இந்தாங்கக்கா. காலி, அக்கா, நீ தானடா என்கிட்ட சொன்ன? நீ தானடா சொன்ன சஞ்சீவ் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கான், சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான்னு? ஆமாக்கா. அப்புறம் ஏன் அவன் இன்னும் வீட்டுக்கு வரல? அது வந்துக்கா. என்னடா இழுக்குற? என் பிள்ளைக்கு என்னடா ஆச்சு? மாப்பிள்ளைக்கு அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காதுக்கா, நீ பயப்படாதக்கா. மாப்பிள்ளை ஆபீஸ்ல தான் இருப்பான். நைட்டு முழுக்க சஞ்சீவ் வீட்டுக்கு வரல, போனும் எடுக்கல. பயப்படாதன்னா என்னடா அர்த்தம்? வா, நம்ம சஞ்சீவ் ஆபீஸ்ல இருக்கானு போய் பாத்துட்டு வந்துருவா. அக்கா இருங்கக்கா, நீ இருக்கா, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்க்கா. மாப்பிள்ளை ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறான்? எங்க போய் தொலைஞ்சான்? முத்தழகு வீட்டுல இருப்பானா இல்ல வேற எங்கேயாவது போயிருப்பானா? சரி, ஆபீஸ்ல போய் என்னன்னு பாப்போம்.
நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. எப்படி இந்த ஜெயிலை விட்டு வெளியே போறது ஒண்ணுமே புரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். நீங்க யார் மேடம்? நான் லாயர் லக்ஷ்மி. சரி உட்காருங்க மேடம், நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சார் என்னையா? உங்களை பார்க்க லட்சுமின்னு ஒரு வக்கீல் வந்திருக்காங்க. சரி வர சொல்லு. சரிங்க சார். லக்ஷ்மி மேடம் வக்கீலா? லக்ஷ்மி மேடம் வந்திருக்காங்களா? குட் மார்னிங் சார். உட்காருங்க மேடம். சொல்லுங்க மேடம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவங்க நான் ஜெயில இருக்கிறத பார்த்தா அபி கிட்ட சொல்லிடுவாங்களே. அபிக்கு நான் இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சா பாண்டி உயிரோட இல்லைங்கிற விஷயம், முத்தழ கழுத்துல தாலி கட்டின விஷயமும் தெரிஞ்சிருமே. ஐயோ, என்ன பண்றது? ஒரு மர்டர் கேஸ் விஷயமா அசோக்னு ஒருத்தரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க இல்லையா? அவரை பத்தின டீடைல்ஸ் வேணும். அவர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் நான் பார்க்கலாமா சார்? அதுக்கு என்ன மேடம், தாராளமா கொடுக்குறேன். கான்ஸ்டபிள் இது அப்படியா? சொல்லுங்க சார். இவங்களுக்கு நம்ம மர்டர் கேஸ்ல அசோக்ன்ற ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணோம்ல. ஆமா சார். அவன் ஃபைலை பார்க்கணுமா? கொஞ்சம் எடுத்து கொடுங்க. ஓகே சார். லக்ஷ்மி அம்மா இங்கேருந்து வெளியே போற வரைக்கும் அவங்க கண்ணில் படாம இருக்கணும். சார் என்னையா? ஜெயில இருந்து தப்பிச்சு போனானே அந்த கைதி பாண்டி. ஆமா. பாண்டியா? அவன் ரொம்ப பிரச்சனை பண்றான் சார். இப்பதான் போன் கொடுங்க, போன் பேசணும், காலையா கிட்ட பேசணும், என்னால இங்க இருக்க முடியாதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றான் சார். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற நீ? ஜெயில இருந்து தப்பிச்சு போன கைதிக்கு போலீஸே வக்கீல் வச்சு கொடுக்கணுமா? இல்லைங்க சார், சாப்பிட மாட்டான்றான் சார். சாப்பிடலன்னா வெடியா சாகட்டும். ஜெயில இருந்து தப்பிச்சு போன கைதிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? இதோ பார், கோர்ட்ல கொண்டு போய் அவனை ஜட்ஜு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் அவன் சொல்றத எதுவுமே காதுல வாங்காத. கண்டுக்காம விடு, அப்பதான் அவனுக்கெல்லாம் திமிரு அடங்கும். சரிங்க சார். திமிரு அடங்கின உடனே பசி வரும். தானா போடுறத திங்க போறான், சொல்றத கேட்க போறான். போய. ஓகே சார். வந்துட்டான். சார். என்ன மேடம் சொல்லுங்க. நீங்க இப்போ ஒரு கைதியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா, பாண்டி. அவரு என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாரு? மேடம், போதைப் பொருள் கடத்தின கேஸ்ல ஜெயில இருந்தான். அவனை பாக்குறதுக்கு ஒரு வக்கீல் வந்திருக்காங்க. அவங்க கழுத்துல சாப்பிடுற பிளேட்ட கத்தியா மடிச்சு வச்சு தப்பிச்சு ஓடிட்டான். பாண்டி திரும்ப கிடைச்சிட்டானா? என்ன சொல்றாரு இவரு? சார், நான் இப்போ பாண்டிய பார்க்க முடியுமா? அவனை எதுக்கு மேடம் நீங்க பார்க்கணும்? இல்ல, எனக்குள்ள ஒரு சின்ன குழப்பம், அது சரி பண்ணிக்கதான். சரிங்க மேடம், நீங்க போய் அவனை பாருங்க. சரி. கான்ஸ்டபிள், அந்த பாண்டி இருக்கானே, அவன் இருக்கிற செல்லுக்கு இவங்களை கூட்டிட்டு போ. ஓகே சார். வாங்க மேடம். தேங்க்யூ It's சார். okay, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாண்டி, உன்னை பார்க்க வக்கீல் மேடம் வந்திருக்காங்க. யாரு? யாருன்னு சொன்னாதான் வருவியா? ஒழுங்கா வாடா. மேடம் நீங்க பேசுங்க.
இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்றது? நீ பாண்டி தானே? லக்ஷ்மி அம்மா என்ன பாண்டின்னு நினைச்சிட்டாங்க. இப்போதைக்கு அதையே சொல்லி சமாளிப்போம், வேற வழியே இல்லை. ஆமா, நான் பாண்டி தாங்க. ஆமா, என்ன நடந்துச்சு? நான் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் என்ன பிடிச்சிருச்சு. உன்னை எப்ப கோர்ட்டுக்கு கொண்டு போறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு? ஆ, சாயங்காலம் கூட்டு போறேன்னு இருக்கா. ஓ அப்படியா? சரி, இனிமேலாவது ஜெயில இருந்து தப்பிச்சு போகாம நல்லவனா இரு. அப்படி நீ இருந்தன்னா கோர்ட் உன்னோட தண்டனை காலத்தை குறைக்கும். மேடம், நான் தப்பே பண்ணல மேடம். எப்படியாவது இன்னைக்குள்ள என்ன வெளியே கூட்டு போயிடுங்களேன். இன்னைக்குள்ளேயா? என்னப்பா சொல்ற நீ? நினைச்ச உடனே பெட்டிஷன் ஃபைல் பண்ணி உன்னை வெளியில எடுக்கிறதுக்கு நீ என்ன சாதாரண கேஸ்லயா மாட்டிருக்க? ஜெயில இருக்கிற ஒருத்தரை வெளியில எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. கோர்ட்ல கேஸ ரீஃபைல் பண்ணணும், ஹியரிங் கேட்டு வாங்கணும். அதுக்கே 1 வீக் ஆயிடும். அப்புறம் கேஸ நடத்தி ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும். இதெல்லாம் எப்படி இன்னைக்குள்ள நடக்கும்? இல்ல மேடம், நான் இங்க இருக்கிற விஷயம் முத்தழகு தெரியாது. நான் இன்னைக்குள்ள வெளியே போகலன்னா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது பாண்டி. நீ ஜெயில இருந்துதான் ஆகணும். சரி, நீ அபிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. இப்போ சஞ்சீவ் கூட அபி சந்தோஷமா வாழ்றதுக்கு நீதான் காரணம். அபிக்கு நீ பண்ண ஹெல்ப்காக உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உன் கேஸ ரீஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வர பாக்குறேன். இப்ப நான் வேற கேஸ் விஷயமா வந்திருக்கேன். நான் அதை போய் பார்க்கணும். நான் நாளைக்கு மார்னிங் மறுபடியும் உன்னை பார்க்க வரேன். அப்போ உன் கேஸ பத்தி பேசலாம். மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் பாண்டி இல்ல. சஞ்சீவ். சஞ்சீவா? என்ன சொல்ற நீ? கெட்டிவாளம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம். பாண்டி, நீ உண்மையாகவே பாண்டிய இல்லவே? நீ சஞ்சீவ் அபியோட புருஷன். ஏற்கனவே என் தங்கச்சி படாத கஷ்டத்தெல்லாம் பட்டு பல வலியை தாங்கிருச்சு. இப்போ நீ கிடைச்சிட்டன்ற சந்தோஷத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதியை கெடுத்துறாத மாப்பிள்ள. இனி நீ இல்லைன்ற ஒரு ஏமாற்றத்தை என் தங்கச்சியால தாங்கிக்கவே முடியாது. அது உசிரியே விட்டுரும். அண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுண்ணே. அபி எந்திரிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது வர பாக்குறேன். சரி மாப்பிள்ள, நீ போயிட்டு வா. அண்ணா, இன்னொரு விஷயம். என்ன மாப்பிள்ள?
நான் இங்க இருக்கிற விஷயம் ஸ்ரீஜாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா முத்தழகுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்புறம் முத்தழகுக்கும் அபிக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ரெண்டு பேரையுமே காப்பாற்ற முடியாம போயிடுன்னு. ஸ்ரீஜா சிந்துக்கு நீ வீட்டில் இருக்கிற விஷயம் தெரியாம எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியல மாப்பிள்ள. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கறேன். வா மாப்பிள்ள. அப்போ நீதான் சஞ்சீவின் அபிகிட்டையும் பாண்டியா முத்தழகு கிட்டையும் ஒரே நேரத்துல நடிச்சிட்டு இருக்கன்னு சொல்றியா? ஆமா லட்சுமி மேடம், எனக்கு வேற வழி தெரியல. நான் முத்தழகு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் தான் சஞ்சீவ்ங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா முத்தழகு கழுத்துல தாலி கட்டியிருக்க மாட்டேன். என் விதி, நான் முத்தழகு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் தான் சஞ்சீவ்னு கணேசன் மூலமா தான் தெரிய வந்துச்சு. நான் தான் சஞ்சீவ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்ச அபிய என்னால பார்க்காம இருக்க முடியல. நான் அபிய பார்க்க போனப்போ விதி என் வாழ்க்கையில திரும்பவும் விளையாடிடுச்சு. அபி எங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தா. நான் உண்மைய சொன்னாதான் அபிய உடனே காப்பாற்ற முடியுங்கிற சூழ்நிலை. அதான் அபி கிட்ட நான் முத்தழகு கழுத்துல தாலி கட்டல, உன் சஞ்சீவாவே திரும்ப வந்துட்டேன்னு பொய் சொல்லிட்டேன். அபியும் பொழைச்சிட்டா. இப்ப அபி முத்தழகு ரெண்டு பேருமே என் மேல பாசமா இருக்காங்க. நான் இல்லைன்னா கண்டிப்பா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா முத்தழகு விஷத்தை குடிச்சிருவா. அபி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். அதான் வேற வழி இல்லாம ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே நேரத்துல பாண்டியாவும் சஞ்சீவாவும் நடிச்சிட்டு இருக்கேன். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புது பிரச்சனையா என்ன பாண்டியை நினைச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. லட்சுமி அம்மா, நான் ஒரு நாள் வீட்டுக்கு போகாம இருந்தா கூட பெரிய பிரச்சனை ஆயிடும். முத்தழகு என்ன காணும் தேட ஆரம்பிச்சிருவா, அபியும் தேட ஆரம்பிச்சிருவா. ரெண்டு பேரும் என்ன தேட ஆரம்பிச்சிட்டா அபி முத்தழகுக்கு பாண்டியும் நான் தான் சஞ்சீவன் நான் தானே தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் மேடம் நான் இன்னைக்கே எப்படியாவது வெளியே வரணும்னு நினைக்கிறேன். என்னை எப்படியாவது இங்க இருந்து மட்டும் வெளியில கூட்டிட்டு போயிடுங்களா? சஞ்சீவ், நீ பண்ண தப்பு நியாயமா இருந்தாலும் அது சரியாகாது. தப்பு என்னைக்குமே தப்புதான். இத பாரு, நீ பண்ண தப்பு அந்த சமயத்துல உன் பிரச்சனைய சமாளிக்க உதவும். ஆனா அதனால நிரந்தர தீர்வு கிடைக்காது. பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தானே போகும். நீ அபிகிட்டையும் முத்தழகு கிட்டையும் புருஷனா நடிக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல. இருந்தாலும் அபி வயித்துல வளர்ற குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு உன் அம்மாவா இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். சரி சரிங்க. சார், இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட ஃபைல். அதுக்கு இல்ல சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மேடம். இங்க பாண்டின்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அவன் உண்மையாவே பாண்டி இல்ல, அவன் பேர் சஞ்சீவ். மேடம், இத பாண்டி சொன்னானா? மேடம், அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க பிடிச்சதுல இருந்து அவன் இதத்தான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல சார், சஞ்சீவ் சொல்றதுதான் உண்மை. பாண்டியும் சஞ்சீவும் பாக்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகி பாண்டின்னு நீங்க சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும் சார். அது மட்டும் இல்லாம பாண்டி சஞ்சீவ் ரெண்டு பேரையுமே எனக்கு பர்சனலாவே தெரியும். மேடம், இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சஞ்சீவை ரிலீஸ் பண்ணிடுங்க சார். மேடம், நீங்களே ஒரு பெரிய கிரிமினல் லாயர், நீங்களே லா தெரியாம பேசுறீங்க. போலீஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா அவரை கோர்ட்ல தான் ஒப்படைக்கணும். நான் நினைச்சாலும் வெளியே விட முடியாது.
நீங்க சொல்றபடி ஒருவேளை இங்க இருக்கிறது பாண்டி இல்ல சஞ்சீவா இருந்தா கூட நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டு தான் அது சஞ்சீவா பாண்டியா இந்த கேஸ்ல இருந்து அவனை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். என்கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க கோர்ட்டுக்கு போய் அவனுக்கு எப்படி பெயில் வாங்குறதுன்னு யோசிங்க. இந்தாங்க நீங்க கேட்ட ஃபைல். தேங்க்யூ சார். சார், நான் சஞ்சீவை திரும்ப மீட் பண்ணணும். அதுக்கு என்ன மேடம், போய் பாருங்க. ஆ, சரி.